அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு எபிசோடு வேற லெவலில் இருந்துச்சு. அதுலேயும் பிக் பாஸ் வந்து ஒரு குறும்படம் போட்டார்ல, விதிமீறல் குறும்படம். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர் அப்பா வாவுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விசித்ராமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பல தரமான சம்பவங்களை வந்து பண்ணி விட்டுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து அவங்க அந்த கிச்சன்ல இருந்து ஏறி குதிச்சு வந்து ஒரு டயலாக் பேசுவாங்க பார்த்தீங்களா, நீங்களே பண்ணுங்கடே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேனன்னு நினச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சீன்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து புல்லரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஏயா பாண்டி தினேஷ் நீயே வந்து ரூலை வந்து மீறலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சம்பவம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஸ்ட்ரெஸ் அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்கன்னா 2 கயிறு, அந்த கயிற்றை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அத்து விட்டு அப்படியே வந்து ஸ்டைலாக போயா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாயாவோட அந்த கடைசியில் வரும் இல்லையா, அந்த மாயாவோட கேப்டன்சியில் வந்து ரொம்ப இதாக நடந்துக்குவாங்க, கேப்டன்சி பயஸ் நடந்துக்குவாங்களே, அப்போ வெளியே போய் உட்காந்துட்டு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு, நான்லாம் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் என்னை சொல்லிட்டாங்க சொல்லி தினேஷை வந்து வச்சு செஞ்சாங்க இல்லையா, வெளியே உட்காந்து அதெல்லாம் வேறு ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு அப்போ தான் நானே வந்து விசித்ரா ஃபேனே ஆனேன். ஆனால் அந்த ஸ்டாண்ட்லேருந்து அவங்க வந்து மாறவே இல்லை. பிக் பாஸ் சொன்னாலும் போவீங்களான்னு சொல்லி தினேஷ் கேட்பாரு. பிக் பாஸ் சொன்னாலே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, பிக் பாஸ் சொன்னாலும் ஜெயிலுக்கு நான் போக மாட்டேன், என்னை ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னீங்கல்ல போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குறும்படம் வேற லெவலில் இருந்துச்சுன்னு வேற லெவலுங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்துட்டு பேசணும்னு இருந்துச்சு. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.